Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 456 பார்ட் 2. ஓபன் பண்ணா லேசி போன்ஸ் ஐலாண்டுன்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. சொல்ல போனா அந்த ஐலாண்டு ரொம்ப பரிதாபகரமான நிலைமையில இருக்குது. பச்சை பசேல் இருந்தாலும் எல்லா இடமும் நொறுங்கி போய் நாரி போய் தான் கிடக்குது. இங்கதான் நம்ம ப்ரூக் பையன் வந்து மாட்டியிருக்கான். அவனைத்தான் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சாத்தானு கிங் ஆஃப் த டெவில்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஒரு டம்மி பீஸ்ன்னு யாருக்கும் தெரியாம போச்சே. அவன் நல்லா ஒரு வீட்டுல காலங்காத்தால தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தா வெயில் சும்மா சொல்லுன்னு அடிக்கும். அவனுக்கு உடனே அவனோட க்ரூமேட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்களும் இதே மாதிரி நல்லபடியா இருக்காங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. ஆனா ஃபுல் கான்பிடென்ட்ல இருப்பான். அவங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. சரி, இப்ப மறுபடியும் அவங்க கூட போய் சேரணும்ல. அந்த ரெயிலியோட விவரு கார்டை பார்த்துட்டு அப்படியே வெளியில வருவானா. அப்படி வந்தவன் அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டே வருவான். அந்த ஐலாண்டே அப்படியே கந்தரகோலமாயி போய் எல்லா வீடுகளும் நொறுங்கி போய் கிடக்கும். என்னடா நடக்குது இங்க, இப்படி நாளடிச்சு வச்சிருக்கானுங்க. இத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையேம்பா. அட, அவன் வீட்டுக்குள்ளேயே இருந்ததுனால அவனுக்கு இத பத்தி சுத்தமா தெரியல. உள்ள இருக்க ஐட்டத்தெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரியுது இவங்க ஏதோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் நடத்திருக்காங்கன்னு. ஏன்னா பழைய பொம்மை, பயங்கரமான போஸ்டர்ஸ், மண்டை ஓடு, கால் எலும்பு, கையெலும்பு அப்படி இப்படின்னு நிறைய வித்தியாசமா வச்சிருக்காங்க. ஏதோ ஒண்ணு சரியில்லைன்னு மட்டும் தெரியுது, ஆனா என்னன்னு தெரியலம்பா. அப்படின்னு நம்ம தலைவர் தனியா நின்று பேசிட்டு இருக்கும் போது, என்ன எந்திரிச்சிட்டீங்களான்னு கேட்டு அந்த ஊர் மக்கள் அங்க ஒண்ணு ஓடிடுவாங்க. எதுக்கு அங்க வந்திருக்காங்கன்னா, நம்ம பையலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்திருக்காங்களாமா. அவனுக்கு என்ன சந்தோஷம் தாங்க முடியல. நான் யாரு என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல, ஆனா எனக்காண்டி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களே, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியலமா. அப்ப அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்குவான். இவன் பேரு பெக்கோரி, இந்த கண்ட்ரியோட ஹெட் ஆமா. அவன் உங்க சாப்பாட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை வாங்க அந்த பொண்ணு கிட்ட போவானா. அவ பயங்கரமா நடுங்க ஆரம்பிச்சிருவா. உடனே அவகிட்ட போய் வழக்கம் போல யங் லேடி நீ என்ன டவுசர் போட்டிருக்கன்னு கேட்பான். கேட்கிறாருல, உடனே காமின்னு சொல்லி அங்க இருக்க அத்தனை பேரும் அவங்களோட பட்டாப்பட்டி அன்று வேற தூக்கி தூக்கி காட்டுவானுங்க. உடனே அவனே ஆடி போயிருவான். ஐயோ, இந்த கன்றாவிய என்னால பார்க்க முடியே, கம்முன்னு இருக்கடாமா. ஆனா அவனுக்கு ஆட இதனால என்ன இருக்கு, நல்லா கூச்சப்படாம பாருங்கன்னு சொல்லி க்ளோஸ் அப்ல கொண்டு வந்து காமிச்சிட்டு இருப்பானுங்க. ஐயோ, நாத்தம் குடலை புடுங்குதேன்னு கதருவான். அப்படியே கட் பண்ணா ஒரு வழியா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாச்சு. பயலும் நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டிடுவான். சாப்பாடு தட்டை வாங்கிட்டு போறவங்க புலம்பிக்கிட்டே போவாங்க. ஏன்னா ஒரு வாரத்தோட சாப்பாடு அவன் கம்ப்ளீட்டா சாப்பிட்டுருக்கான். அங்க இருக்கிறவங்களுக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடன்னு சத்தம் கேட்கும். பயங்கரமான பசி. இப்படி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ப்ரூக்கு கிட்ட ஒரு ஃபேவர் ஒண்ணு கேட்பாங்க. ஆனா அவன் அதெல்லாம் கண்டுக்காம, நான் இங்க இருந்து சீக்கிரமா கிளம்பணும், எனக்கு உடனே ஒரு கப்பல் வேணும்பா. உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே பயங்கரமா பீதியாவாங்க. ஏன்னா அந்த கல்ட்டு கும்பல் ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் சாத்தானுக்காண்டி பூஜை எல்லாம் பண்ணி கடைசியில நம்ம ப்ரூக் வந்து விழுந்துட்டான். இப்ப அவன் திடீர்னு போறான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு பீதி ஆயிருச்சு. ஒருவேளை அவன் சொன்னது ஏதாச்சும் நம்ம செய்யாம விட்டுட்டோமா, அதனாலதான் அப்செட் ஆகி போறானாங்கிற மாதிரி கேட்பாங்க. அவன் அப்படியெல்லாம் இல்லம்மா, ஒருவேளை அவர்கிட்ட நம்ம பட்டாப்பட்டியை ஒழுங்கா காட்டாம விட்டுட்டோம்னு நினைக்கிறேன், நீங்க வேணா பாருங்கன்னு சொல்லி தூக்கி தூக்கி காட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. ஐயோ வேணாண்டா, என்னால முடியலடான்னு அங்கேயே குப்பரை வந்துருவான். ஏன் பாஸ், உங்களுக்கு அண்டர்வேர் பிடிக்காம போயிருச்சான்னு கேப்பான். அடே அதெல்லாம் இல்லடா, தயவு செஞ்சு இனிமேட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, என்னால முடியல, என்ன ஆனாலும் சரி நான் எப்படியாச்சும் இங்க இருந்து போய் என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி ஆகணும், அதனாலதான் உங்ககிட்ட கப்பல் இருக்கான்னு கேட்டேன்பா. அவனுக்கு பீதி இன்னும் அதிகமாகும், எது போயே ஆகணுமான்னு. அவன் நீங்க இவ்வளவு நல்லபடியா நீங்க பாத்துக்கிட்டீங்க, விட்டுட்டு போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது, பட் இருந்தாலும் நான் போய் ஆகணுமேங்கிற மாதிரி சொல்லுவானா. உடனே அவங்க அங்கேயே மனசோடைஞ்சு போய், உங்களுக்கு எங்க பட்டாப்பட்டி அண்டர்வேர் காமிச்சும் பிடிக்கலன்னா இதுக்கு மேல உங்களை எங்களால இருக்க வைக்க முடியாது, எங்க கண்ட்ரியோட கதை இதோட முடிஞ்சது, அப்படித்தான் நடக்கணும்னா நீங்களே எங்க உயிரை எடுத்துருங்க, அத உங்களுக்காண்டி தியாகம் மட்டும்னு ரொம்ப உடஞ்சு போய் பேசுவானுங்களா. அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எப்பா இருங்கப்பா இருங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, ஏன் இப்படி பதறீங்க அப்படின்னு எங்களுக்கு வேற வழி இல்லாம. உடனே சரி ஓகேன்னு சொல்லி ப்ரூக் அவங்க ஏன் சாத்தான கூப்பிட்டாங்கன்னு அவங்க கிட்ட என்ன ஆச்சு, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கதையை கேட்பான். ஏன்னா நேத்து நைட்டே லாங்காம்னு ஒரு ட்ரைபை பத்தி இவங்க சொல்ல வந்தாங்க. ஆனா அதை ஒழுங்கா ப்ரூக் கேட்கல. அதையே நீங்க இப்ப சொல்லக்கூடாது, நான் கேட்க தயாரா இருக்கேன். அப்புறம் தான் கதையா சொல்லுவானுங்க. என்னன்னா இந்த கண்ட்ரிய ரொம்ப நாளைக்கு முன்னாடி லாங்காம் அப்படிங்கிற ஒரு ட்ரைபு அவங்க கைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அதுல தேவிகளுக்கு பிரச்சனை 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 மட்டும் தான். அது பணம், கூட்ஸ், ஃபுட்னு மட்டும் இல்ல. இங்க இவங்க கிட்ட இருக்காங்களே ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு போவானுங்க. அதனாலேயே இந்த கண்ட்ரில இருக்கவங்க எல்லாம் அவங்களுக்கு பயந்தே செதற ஆரம்பிச்சாங்க. சோ இந்த கொடுமை அதிகமாயிட்டே போனதுனால இவங்களுமே கம்ப்ளீட்டா பஞ்சத்துல மாட்டிட்டாங்க. ஒவ்வொரு டைமும் இவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமை ஆயிருச்சு. இத சொன்ன உடனே ப்ரூக்கு தூக்கி வாரி போடும். அட பாவிகளா, என்னடா சொல்றீங்க, அப்ப எனக்கு கொடுத்த சாப்பாடு என்னன்னு கேட்டா, அட ஆமா உங்களுக்கு கொடுத்த சாப்பாடு நாங்க ஒரு வாரம் வச்சு சாப்பிடுற சாப்பாடு, அதை நீங்க ஒரே நேரத்துல தின்னுட்டீங்க, ஆனா உங்களுக்கு அப்படி நாங்க கம்மியா கொடுத்தது அது எங்க தப்பு தான், எங்களை மன்னிச்சிருங்கன்னு வேற சொல்லுவானுங்க. இப்ப இந்த பிரச்சனையில இருந்து இவங்களுக்கு வெளியில வரணும், அதுக்காக தான் இவங்க கும்பிடாத கடவுளே இல்ல. அண்ட் அதோட அவங்க விடல, வேற வேற இடத்துல இருந்து பெரிய பெரிய சைக்கிக் ஆளுங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்தாங்க. எதுக்குன்னா இவங்க எனிமீஸை எப்படியாச்சும் சாகடிச்சிடணும்னு. அதுவும் எப்படி மந்திரம் போட்டு சாகடிக்க போறானுங்க. அதுக்கு பேசாம குண்டாச கூப்பிட்டு வந்திருந்தா கூட பொழந்து விட்டு போயிருப்பாங்க. ஆனா என்ன
என்னதான் இவங்க சாபம் விட்டாலும் கடவுள்கிட்ட வேணாலும் எதுவுமே நடந்த மாதிரி இல்ல. அதனாலதான் இவங்க வேற வழி இல்லாம பிளாக் மேஜிக்ல இறங்கிட்டாங்க. அதாவது சாத்தான கூப்பிட்டு இவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு. சோ அப்படியே அவங்க பூஜை பண்ணும்போது தான் கரெக்டா நம்மால உள்ள இறங்கி இருக்கான். சோ அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம ப்ரூக்க சாத்தான் தான் நினைப்பாங்க. இப்ப வரைக்குமே அவனை அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்ன இந்த மாதிரி எலும்பு கூட எவனால உயிரோட சுத்த முடியும்? சோ இப்போதைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ப்ளீச் சாத்தான் ப்ளீச், எப்படியாச்சும் அந்த லாங்கா மாடுகளை போட்டு தள்ளிருங்க. உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன், கெதறி கேட்கிறேன், பிச்சை எடுத்து கேட்கிறேன், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அத்தனை பேரும் மண்டி போட்டு கெஞ்சிட்டு இருப்பானுங்க. என்னன்னா இவங்களுக்காண்டி அவங்களுக்கு சாபம் விட்டு அவங்க எல்லாத்தையும் சாகடிச்சிடணுமாமா. சோ சாத்தான் சாமா சாத்தான் சாமான்னு சொல்லி அவனை பயங்கரமா ஏத்திட்டு இருப்பாங்க. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்படியே ப்ரூக்கு பேந்த முழிப்பான். அவனால சொல்லவும் முடியல, சொன்னாலும் இவனுக்கு நம்புற நிலைமையில இல்ல. இப்படி இவனுக்கு பேசிட்டு இருக்கும் போது வெளியில இருந்து பேன்னு ஒருத்தி கத்துற சவுண்டு. என்னடானா லாங்காம் ட்ரைப்ஸ் வந்துட்டானுங்க. வந்தவனுங்க எல்லாத்தையும் போட்டு துவன்னு துவச்சு எடுக்கிறாங்க. ஆளுங்க நல்லா ஹைட்டா வெயிட்டா பல்கா வேற இருக்கானுங்களா, அதனால யாராலையும் எதுவும் பண்ண முடியல, அடி மட்டும் தான் வாங்குவாங்க. வந்தவனை என்ன பண்ணிட்டானுங்க, ஒரு பொண்ணு ஒண்ணு தூக்கிட்டானுங்க. உடனே அங்க இருக்க கூட்டம் எல்லாம் ஒழுங்கா திருப்பி கொடுத்துருங்கடா, இல்லன்னா அடி வாங்குவீங்க அப்படி அப்படின்னு கோஷம் போட ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லாம் நம்ம ப்ரூக்க நம்பிதான். அந்த பொண்ணோட அப்பா எல்லாம் என் பொண்ணை விடுங்கடா, இல்லன்னா எங்க தலைவர் உங்களை நரகத்துக்கு அனுப்பிடுவாருன்னு சொல்லி அத்தனை பேரும் பேக் அடிச்சிருவாங்க. ப்ரூக்கு மட்டும் அப்படியே பேந்த முடிச்சிட்டு நின்னுட்டு இருப்பான். என்னங்கடா எல்லாம் ரிவர்ஸ் பல்ட்டி அடிச்சு போறீங்க, அப்ப நான் தான் பலியாடா அப்படின்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருப்பானா. அவனுக்கு அதெல்லாம் எதையும் கண்டுக்காம அந்த பொண்ணு அப்படியே தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. ஹெல்ப் பண்ணு கத்திட்டு இறப்பான். ப்ரூக் ஒண்ணே டேய் அங்க பாருங்கடா ஒரு யங் லேடிய தூக்கிட்டு போறாங்க, உங்க கண்ணுக்கு தெரியல, ஏதாச்சும் பண்ணுங்கடாமா. தலைவரே நீங்க இருக்கும்போது நாங்க எதுவும் பண்ண முடியாது, இங்கதான் அவங்களுக்கு சாபம் ஒண்ணு, அதனால அவங்க ரத்தங்க கீச்சாகணும், அதை நாங்க லைவா பார்த்து என்ஜாய் பண்ண போறோம் தலைவரே, சீக்கிரமா அவனுல காலி பண்ணுங்கன்னு சொல்லி இவனுக்கு ஒரு சைடு ப்ரூக்க உசுப்பேத்தி விட்டுட்டு இருப்பானுங்க. அவன் மண்டையை பிச்சுட்டு இருப்பான். அட பேதியில போனவனுங்களா எதுக்குடா என்னைய உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கீங்கன்னு. அங்க தூக்கிட்டு போற பொண்ணு சாத்தான் சாமா என்னைய காப்பாத்துங்கன்னு கதறுவா. ஆனா அவனுக்கு காட்டுக்குள்ள தூக்கிட்டு குடுன்னு ஓடிடுவானுங்க. அவ்வளவுதான் தூக்கிட்டு போயாச்சு. இவன் பார்த்துட்டு ஆமா கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு தூக்கிட்டு போறானுங்க, இவனை ஏன் பார்த்துட்டு சும்மா இருக்கானுங்க லூசு பாலியான்னு மனசுக்குள்ள நினைச்சுக்குவான். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த பொண்ணு யாருக்காச்சும் இங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அதுக்கு ஃபேமிலியும் இருக்கலாம். ஏன் ஒருத்தர் கூட என் மகன்னு சொல்லி கத்திட்டு இருந்தாரு, அப்புறம் எப்படி லூசுத்தனமா நின்னுட்டு இருக்கானுங்க, சண்டை போட கூட ட்ரை பண்ணல. ஏன்டா என்னாச்சு உங்களுக்கு, மண்டையில இது அடிபட்டுச்சோன்னு யோசிச்சுட்டு இருப்பானா. உடனே அத்தனை பேர் வந்து சாத்தான் சாமா அவங்கள விடாதீங்க, இவங்க தான் அந்த ட்ரைபு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து எல்லாத்தையுமே கொன்றுங்க, இல்லன்னா அவங்க எல்லாருமே டெய்லி எங்களை இப்படித்தான் கொடுமைப்படுத்துவானுங்க, இப்படியே ஒவ்வொருத்தரும் காணாம போய் கடைசியில இந்த மொத்த கண்ட்ரியுமே அழிஞ்சிரும்னு சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை இந்த பருப்பு கிட்ட ஒப்படைப்பாங்க. அவனுக்கு மண்டைக்குள்ள கிளாங்னு சத்தம் கேட்கும். ஏன்னா அத்தனை பேர் இவனை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னு இவனுக்கே இப்பதான் புரியுது. இப்ப என்னன்னா அந்த பொண்ணு இப்ப விக்டிமா அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா. உங்க பட்டாப்பட்டி அண்டர்வேர் எல்லாத்தையும் நான் பார்த்ததுக்காக நான் கடமைப்பட்டிருக்கேன், அதுக்காக வாச்சு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம விட மாட்டேன்பா. உடனே அத்தனை பேருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆல்ரெடி துள்ளி ஊச்சிட்டு இருந்தானுங்க இவனுக்கு சைடு சாத்தான் இருக்குன்னு, இப்ப ஹெல்ப் பண்றான்னு வேற சொல்லிட்டானா. இனி அவனுக்கு சந்தோஷத்தை பத்தி சொல்லவா வேணும். சரி பெருசா ஏதாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா பயங்கரமா மியூசிக் நோட்ஸ் எல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவான். எல்லாம் பார்த்துட்டு எங்க சாத்தான் ஏதோ புதுசா பண்ணிட்டு இருக்காரு, இதனால அவங்க எல்லாத்தையுமே அழிக்க போறாருன்னு நம்பிக்கையோட இருப்பானுங்க. அங்க ப்ரூக்கோட மனசுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னா, இப்போ இவனுக்கு இங்க ஒரு கடமை வந்திருக்கு, அத்தனை பேரும் இவனுக்கு பட்டாப்பட்டி டவுசர் வேற தூக்கி காமிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்காக வாச்சு இவன் அவங்களுக்காண்டி போராட வேண்டியிருக்காமா. நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனா நீங்க எங்க இருந்தாலும் கண்டிப்பா உங்களை தேடி வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி நம்மளால கப்பலை காட்டுறாங்க. அந்த ஜிம்பை பையன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே போவான். என்ன மேட்டர்னா இவங்க இம்பல் டவுனை விட்டு வந்து 1 மணி நேரம் ஆச்சு. சொல்ல போனா இந்நேரத்துக்கு இவங்க நேவி ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் சேர்ந்து இருக்கணும். ஆனாலுமே போய் சேரல. என்ன காரணம்னா காத்தோட வேகம் ரொம்ப கம்மியா இருக்குது. அதான் இப்ப பெரிய பஞ்சாயத்து. குரோக்கோடைலுமே அந்த விஷயத்த பத்தி தான் கேட்பான். ஏன்டா நம்ம என்ன நடந்தா போயிட்டு இருக்கோம், எல்லா பஞ்சாயத்தும் முடியறதுக்குள்ள நான் போய் சேரணும், இப்படி போனீனா எப்படா போய் சேரதுன்னு கேட்பானா. போய் என்ன கிண்டவா போறான்னு கேட்டா அவன் ஒயிட் பியர்ட காலி பண்ண போறானாமா. இத சொன்ன உடனே ஜிம்பைக்கு காண்டாவுமா. உனக்கு ஓகேன்னு சொல்லு, நான் ஃபர்ஸ்ட் உன்னை காலி பண்றாமா. உடனே 2 பேரும் மாத்தி முறைச்சுக்கிட்டு வேகமா அடிச்சுக்க போவானுங்க. அந்த டைம் லூஃபி அவன் கையை அடிச்சுக்குவானா. அந்த சத்தம் கேட்டோடனே ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. அவன் கேஷுவலா எந்திரிச்சு ஏஸ் ஒண்ணு கவலைப்படாத, உன்னை காப்பாத்த நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி கெத்தா சொல்லுவான். அதே நேரம் இங்க ஏச கொண்டு வந்து ஒரு ஜெயில அடைச்சு வச்சிட்டானுங்க. கரெக்டா டைம் வந்தோன்னு அவனை கூட்டு போய் மக்கள் முன்னாடி வச்சு காலி பண்ணிடுவாங்க. டைம் வேற கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்குது. அப்ப ஏச காட்டுறாங்க. பையன் அப்படியே பயங்கர டெரரா கொல்ல கான்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.